மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எங்கேயுமே போகலங்க. அப்படியே எங்கே ஆரம்பிச்சோ அங்கே நிற்குது +10 பாயிண்ட். ஸோ ஒரு பேருக்காக +10 பாயிண்ட்னு இருக்குதுங்க. ஒரு நல்ல வாலட்டிலிட்டி தான் காட்டுச்சு. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 0.05%. எங்கேயுமே மூவ் ஆகலை. இன்னைக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட அவுட்கமை பொறுத்தா இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியுங்க. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு ஃப்ரைடே வேறு. ஃப்ரைடே பொதுவாகவே மார்க்கெட் பயங்கரமாக ஏறுதில் பயங்கரமாக இறங்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டே யாருமே பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ரீசன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம மார்க்கெட்டை வந்து மாற்ற பண்ணுங்க. எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கோ அங்கங்கே நம்ம வாங்கிக்கலாம். 23,400 வந்து பிரேக் பண்ணலங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 23,400 பிரேக் பண்ணிச்சுன்னா 23,300 தான் நெக்ஸ்ட் லெவலுங்க. அண்ட் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 23,600 அது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,000. இதுதான் இப்போதைக்கு லெவலுங்க. அண்ட் இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், ரிலையன்ஸ், தேஜாஸ் நெட்வொர்க், ஐசிசி பேங்க், SBI, BSE, IFCIங்க. அப்புறம் ஆக்டிவேட் ஸ்டாக்னா அகெயின் வோடஃபோன், IFCI, சுஸ்லான், JP பவர் அண்ட் HPC வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனந்தராஜ், ஜென் டெக்னாலஜி, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி, ப்ளூ ஜெட், ஓரியன்ட் ரெஃப்ரிஜரேட்டர், IIFL பினான்ஸ். நம்ம நேற்று பார்த்த ஸ்டாக் அப்படியே கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. 52 வீக் ஹையில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டெக்னாலஜி, நிப்பான் லைஃப், AMC, ACME சோலார், அப்புறம் ஜிண்டால்சா, CG பவர்லாம் இருக்குங்க. செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பதாஞ்சலி ஃபுட், சுந்தர ஃபினான்ஸ், SBI கார்டு, கோடிஜிட், பிரிட்டானியா, ப்ளூ டாட் அண்ட் பெப்சர் இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இன்றைக்கும் FIS விற்று தாங்க வச்சுருக்காங்க. 1,044.7 crores விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 4,360 crore வாங்கியிருக்காங்க. பட் நெட்டாக பாசிட்டிவ் 100 பாயிண்ட்டுங்க. மற்றபடி பெருசாக வேறு எதுவுமே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்க போகுதுன்னா நம்மளோட ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி பொறுத்து அங்கே இருக்க போகுது. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இன்னைக்கு காலை 10 மணி நடக்க போகுது. அதை பொறுத்து தான் எப்படி போக போகுது தெரியாது. ரெப்போ ரேட் இப்போதைக்கு 5.25 இருக்குது. இதே மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லை கட் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ February 25 பார்த்தீங்கன்னா 6.25 இருந்துச்சுங்க. அப்புறம் June 25 50 பாயிண்ட் கட் பண்ணி 5.5 கொண்டு வந்தாங்க. அப்புறம் April 26 வந்து 5.5 இருந்து 5.25 வந்துருச்சு. ஸோ இப்போ ஜூனில் எல்லாரும் எதிர்பார்க்குறதுனா 5.25 இருக்கும். யாருமே கட் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா வந்து QIP போட்டிருந்தாங்க 750 கோடி ரைஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நாள் ஓவர் சப்ஸ்கிரைப்ங்க. கிட்டத்தட்ட 56% ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இது ஒரு பிக் நியூஸ் தாங்க. ஸோ ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37.74 போட்டிருந்தாங்க. ஸ்டாக் 3% கீழே விழுந்திருக்கு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா. பட் ஸ்டில் 750 கோடிக்கு வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிட்டுங்க. ஸோ யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிக் நேமாக தான் இருக்குது. கோல்ட்மேன் சாட்ச், PNB கிளைண்ட் ஃபண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஒஸ்வாலா, மிரேஜ் அசட், கொடக்கு, JM ஃபினான்ஷியல், அப்புறம் BNP பரிவாஸ் இவங்களாம் பண்ணியிருக்காங்க. இந்த பணத்தை வச்சு ஓலா ஜிகா ஃபேக்டரி தமிழ்நாட்டில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட் ஸ்டாக் இது. நீங்கள் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து ஃப்ளெக்சிஃபைல் கார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃப்ளெக்சிஃபைல் பைக்கு. இப்போ மாருதி வந்து அவங்களோட வேகனார் இருக்குல்ல அதில் வந்து ஃப்ளெக்சிஃபைல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா E20 to E100 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த எத்தனால் வந்து அந்த மிக்ஸில் எதில் இருந்தாலும் இந்த கார் ஓடும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பைக் மாதிரியே தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட முதல் ஃப்ளெக்சிஃபியூல் பேசஞ்சர் காராக வருதுங்க. வேகனார் ஃப்ளெக்சிஃபியூல் அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் லான்ச் பண்ணாங்க. நம்ம சுசுகி CEO சொன்னாங்க இது ஒரு நியூ சாப்டர் இந்தியா எனர்ஜி ஜேர்னியில் இது ஒரு நியூ சாப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இது வந்து என்ஜின் பார்த்தீங்கன்னா K12N 1.2 லிட்டர் 4 லிட்டர் பெட்ரோலில் கொடுக்குறாங்க. ஒரு எத்தனால் சென்சர் வச்சு அதை டிடெக்ட் பண்ணி E20, E85, E100 அப்படிங்கிற மாதிரி டிடெக்ட் பண்ணி அங்கே அதுக்கேற்ற மாதிரி சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கார்பன் எமிஷனை குறைக்கவும் இது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. E100 ஸ்டேஷன் வந்து 50 to 100 லொக்கேஷன் டெல்லியில் வந்து டெல்லி ப்ளஸ் மும்பையில் வைக்க போகலான்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து டார்கெட் பண்ணது 2027 5000 எத்தனால் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. E20 ஆல்ரெடி இருக்குது, E100 வரை கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் தான் இருக்குது மாருதியை பொறுத்த வரைக்கும். EV இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது, CNGs இருக்குது, ஃப்ளெக்சிபிள் இருக்குது, எல்லாமே சேர்ந்து நாங்கள் ஒரு சிங்கிள் டெக்னாலஜி பெட்டாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஆயில், HPCL, BPCL இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் சுகர் கம்பெனி எல்லாத்துக்கும் ப்ளஸ் பாயிண்டாக தாங்க இருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்படி எல்லாருமே இந்த ஃப்ளெக்சிபிள் மூவ் பண்ணுறாங்க, EVக்கு மூவ் பண்ணுறாங்க. எது வந்து டிமாண்ட் எடுக்க போகுதுன்னு தெரியல. ஸ்டில் நமக்கு பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இல்லாதனால EV நமக்கு இஷ்யூ இருக்குது. ஸோ EVயா இல்லை இந்த மாதிரி
ஃப்ளெக்சிபிள் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பட் இது ஒரு நல்ல மூவ் ஃப்ரம் மாருதி சுசுக்கிங்க. டிபன் மெத்தர் ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து மார்க்கெட்டு ரொம்ப நாள் இருக்கிற ஒரு பழக்கப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்கெட் ஐடி ஜெயின்ஸ், கோ ஃபார் மிட் கேப் ஐடி அப்படிங்கிறாரு. ஸோ டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இந்த மாதிரி ஹெச்சிஎல் இந்த மாதிரி லார்ஜ் கேப் இல்லைனா ஜெயின்ஸை விட்டுட்டு மிட் கேப் கம்பெனிக்கு போங்க, அதுதான் உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு 4 மிட் கேப் கம்பெனி பிங்க் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க சொல்றது ப்ரெசன்ட் சிஸ்டங்க, ரெவன்யூ க்ரோத் 20% வந்து கன்சிஸ்டன்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் இருக்காங்க, ஹெல்த் கேரில் இருக்காங்க, டெக் வெர்டிக்கலில் இருக்காங்க, அண்ட் எக்ஸ்பென்ஷன் வேறு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் டார்கெட் வந்து 7,000 சொல்கிறாங்க, பி வந்து 40+ இருக்குங்க, ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து அவர் சொல்கிறார், அவரோட ஒன் ஆஃப் த பிக். செகண்ட் வந்து கோஃபோச் வந்து நிறைய அக்யூசேஷன் பண்ணிட்டு இருக்கு. இந்த எக்ஸல் ட்ரைல், அப்புறம் வந்து ஸ்டில்லிட்டிக், என்கோரா இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன செக்மெண்ட்ல இருக்காங்கன்னா, பிஎஃப்எஸ், டிராவல், இன்சூரன்ஸ் டொமைன்ல தான் இருக்காங்க. ஏடியில் வந்து பைப்லைன் நிறைய க்ரோத் இருக்கு. ஸோ இவங்களோட டார்கெட் 10,000+ அப்படின்னு சொல்றாங்க. இது அவரோட செகண்ட் பிக். தேர்டு வந்து கேபிஐடி டெக்னாலஜிங்க. ஸோ இது கேபிஐடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஆட்டோமேட்டிவ்ல இருக்க கம்பெனிங்க. ஸோ ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர் எம்ப்ளாய் பண்றது, இவி அண்ட் அடாஸ், இந்த அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் பண்ற சிஸ்டம் தாங்க. இது வந்து BMW, வோல்ஸ்வோகன், ஸ்டெல்லண்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து கிளைண்டாக வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட டார்கெட் 2,000+ இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஈவிக்கும் சாஃப்ட்வேர் சப்ளை பண்றதுனால இவங்க ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அவரோட 4வது பிக் வந்து எம்பசிஸ். இவங்க வந்து பேங்க் அண்ட் ஃபினான்ஸ்ல இருக்க கம்பெனிங்க. ஸோ ஏஐல வந்து பயங்கரமாக முன்னேறி வராங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு. பிளாக் ஸ்டோன் வந்து இது வந்து பேக் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்களோட டார்கெட் வந்து 4,000+ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த 4 கம்பெனியை பார்த்துட்டு நீங்கள் அதில் இருந்து இதாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து லார்ஜ் கேப் ஐடியில் 4 to 8% தாங்க இருக்குது. ஃபினான்ஸ் 27 வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதே மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 50 to 20% சொல்கிறாங்க. பி வந்து லார்ஜ் கேப் கம்மி தான், 16 to 22 தான். ஆனால் மிட் கேப்பில் 25 to 45 இருக்குது. ஏஐடியில் வந்து மெகா டீலாக வின் பண்ணிட்டு இருக்காங்க, எது லார்ஜ் கேப்லாம். பட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஏஐ சின்ன தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஜெனரலிஸ்டாக இருக்குது, டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. லார்ஜ் கேப் வந்து ஜெனரலிஸ்டாக எல்லாத்தையுமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மிட் கேப்ல இருக்கலாம் ஒவ்வொரு டொமைன் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்குங்க. ஸோ லார்ஜ் கேப் ஐடி கம்பெனி வந்து ஸ்டில் அது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு க்ரோத், பயங்கரமான க்ரோத் வேணா நீங்கள் மிட் கேப்ல போகணும் அப்படிங்கிறது இவரோட ஒரு கேட்சியாக இருக்குங்க. ஸோ பிரசிடென்ட் கோஃபேஜ் வந்து இதில் வந்து ஒரு டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ நீங்கள் இந்த 4 கம்பெனி பாருங்கள், நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ இதுதாங்க NSDL ஸ்டாக். ஐபிஓவில் வந்து இது எந்த ரேட்டுக்கு வந்துருச்சுன்னா 760 to 800 ரூபாய்க்கு வந்துச்சு. அண்ட் அதோட பீக் பார்த்தீங்கன்னா 1425 போச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் கிடைக்காது ஊரே போய் வாங்குச்சு. பட் இன்னைக்கு வந்து விழுந்திருக்கு பாருங்க, 800 கிட்ட வந்து விழுந்துருந்துச்சுங்க ரீசெண்டாக. ஒரு பீக்லேருந்து 43% டவுனே இருக்கு. பட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 326 கோடி 1420 கோடிக்கு வந்து 5 இயர்ஸ்ல வளர்ந்துருக்குங்க. ப்ராஃபிட்டும் வந்து 125 கோடிலேருந்து 341 கோடியாக வளர்ந்துருக்கு. டிமெண்ட் அக்கௌண்ட்டும் டபுள் ஆயிருக்கு, 3.9 crore வச்சிருக்காங்க. அசட் அண்டர் கஸ்டடி வந்து அக்ராஸ் அது வந்து 464 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிருச்சிங்க. ஸோ ஃபண்டமெண்டல் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. 27% 5 years CAGR இருக்கு. ப்ராஃபிட் வந்து 60% ஹெல்த்தியாக தான் இருக்கு. ஃபண்டமெண்டல் மாறல. மார்க்கெட் லீடர்ஷிப்பாக தான் இருக்குன்னா இருக்கு, ப்ராஃபிட்டபுளாக இருக்கு, வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குன்னா ஆயிருக்கு. பட் ஒரு நல்ல ஸ்டாக் ஏன் இப்படி அடி வாங்குது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்காக தாங்க இருக்கும். ஸோ ஒரு எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் கரெக்டான வேல்யூவேஷன் வாங்கினா இதுதாங்க கதி. வரும்போது பயங்கர ஹைப்பாக இருந்த ஸ்டாக்கு அந்த வேல்யூவேஷன் சரியில்லை அப்படின்னா 1400 போனதுக்கப்புறம் அடிச்சாங்க. ஸோ ஐபிஎல் ஒரு ஸ்டாக் கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் வந்து 2 பேஸஸாக யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பீக் 800 ரூபாயில் வாங்குறீங்க, அது வந்து மோர் தென் 50% ஒரு லாபம் குறித்து வித்துட்டு போகிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ரேட்டுக்கு திரும்ப வருது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓ அப்படி தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60% அப்படி தான் நடக்குது. 40% தான் கீழே வராமல் மேலே போகுது. ஸோ அதனால எப்பவுமே அப்ளை பண்ணும்போது ஒரு மோர் தென் 1 லாட் அப்ளை பண்ணிக்கோங்க. கிடைக்கிறப்போ நல்ல லாட்டை வித்துட்டு ஒரு லாட் இல்லை 2 லாட் கையில் வச்சுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ இந்த இது எதுக்கு எடுத்தேன்னா அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தேன். NSDL வந்து எதுவுமே மாறல, பட் வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குது. பட் ஸ்டில் இது இன்னும் ஒவ்வொரு வேல்யூவாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 55 PE தான் இருக்குது. இந்த PEலாம் குறையணும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த இந்த ஸ்டாக்கோட ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அதனால அதுலேயே தான் இம்பாக்ட் ஆச்சுன்னு பயங்கரமாக அடிவும். அதனால தான் இந்த இதை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டாக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஐபிஓ ஸ்டாக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். சிஎம்ஆர் க்ளீன் டெக்னாலஜி ஐபிஓட லாஸ்ட் டேங்க இன்னைக்கு. ஸோ ஆங்கர் லிஸ்ட் வந்து நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ போடலன்னா பாருங்கள், ஐபிஓ ரிவ்யூ வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஆங்கர் லிஸ்ட் வந்து நம்ம இப்போ போகல. ஸோ ஆங்கர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் கம்பெனிங்க பாருங்கள். SBI, ICICI, HDFC எல்லாமே டாப் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர் வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறது
98,000 அவங்க நம்பர் ஆஃப் ஷேர் வந்து அலோகேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 98,016,393 100% அலோகேட் ஆயிருக்கு. இல்லை அலோகேஷன் ரூபா மட்டும் பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு, அமௌண்ட் மட்டும் பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. 18 கோடிக்கு மேலே வந்து அமௌண்ட் வந்து ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஆங்கர் புக்கும் நல்லா இருக்கு, சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜி லிமிட்டடோட. ஸோ நான் இன்னைக்கு அப்ளை பண்ணுவேன். அண்ட் நீங்களும் உங்களோட அட்வைசரை காண்டாக்ட் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.